ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொஞ்சம் பதட்டத்தை காமிப்பீங்க. என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு பல்ல கடிப்பீங்க. இந்த பல்ல கடிக்கிறத விட்டுருங்க. ஏன்னா இப்போ நல்ல நேரம். இப்போ நீங்கள் வந்து யாரையும் பகைச்சிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது சுபம் பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வருமான அதிகரிப்பு ஏற்படும். தந்தையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இந்த சமயத்தில் கொஞ்சம் தாயார் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவுல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழிவாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே வந்து ரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி,
அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார், கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருப்பீங்க. இப்போது ராசிக்குள்ளே செவ்வாய் வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, பொதுவாக ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ஏற்பட்டிருக்கு. இப்போ ராசிக்குள்ளே வராரே, அது எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆவீங்க. ஆனால் அந்த டென்ஷன் நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லையா, வீட்டில் ஒரு ஸ்லாப் உடஞ்சி போகும், அதுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் விவசாயிகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னா, நிலத்தில் முதலீடு பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், அதாவது நிலம் சார்ந்த கனவுகளை நிலைப்படுத்துவதற்கும் நினைவுபடுத்துறதுக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 10 வருஷமாக இல்லை, 50 வருஷமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 127 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, இங்கிலீஷ்காரன் பீரியட்லேருந்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் கூட தீர்வை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது. அதனால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம். என்ன கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொஞ்சம் பதட்டத்தை காமிப்பீங்க. என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு பல்ல கடிப்பீங்க. அந்த பல்ல கடிக்கிறத விட்டுருங்க. ஏன்னா இப்போ நல்ல நேரம். இப்போ நீங்கள் யாரையும் பகைச்சிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வியாபாரிகளுக்கு முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குவாரி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது சுபம் பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வருமான அதிகரிப்பு ஏற்படும். தந்தையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்கள் வீட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சொந்த வீட்டுக்கு குடி போகலாம், இல்லை புதுசாக ஒரு பெரிய 4 பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கோ 5 பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இந்த சமயத்தில் கொஞ்சம் தாயார் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணை சம்பந்தமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எரிச்சல் படுத்துகிற மாதிரி பேசினா வேறு வழி இல்லை, கத்தி தான் ஆகணும், கோபப்பட்டு தான் ஆகணும். ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் வரதுனால நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி தான் சங்கடத்தை கூட சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, தலைமை பண்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை மதித்து நடத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் அனுகூல வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிர பயிற்சியும் நடக்கிறது. சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்களை தவறுகள் கண்டுபிடித்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த காலகட்டத்திற்கு உண்டான செவ்வாய் பெயர்ச்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒன்றா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் சிவபெருமானை வழிபட வேண்டும். இந்த சிவபெருமான் வழிபாடுங்கிறது உங்களை தலைமை பண்பில் அமர வைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். ஏன்னா தலைமை பண்பில் இருப்பது ஒன்றா சிவபெருமான், இல்லாட்டி அவருடைய அப்படியே டிட்டோவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். அதனால் சிவபெருமானையோ இல்லை திருச்செந்தூர் முருகனையோ வழிபடுங்கள். உங்களுக்கு தலைமை பண்புடன் கூடிய அனுசரணையான வாழ்க்கை அமையும் சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.